श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் ருக்மணி. நான் சென்னையில் உள்ள பம்மல்ன்ற ஊர்லேருந்து பேசுகிறேன். எங்கள் மாமனாருடைய பெயர் நரசிம்மன், செல்லப்பான்னு கூப்பிடுவா. அவருடைய ஊர் கிராமம் பாதிரி. அங்கே வரதராஜ பெருமாள், பெருந்தேவி தாயார், தேசிகர் சன்னதி இருக்குது. அந்த கோவிலை ஒரு காணொளி மூலமாக அவங்க எல்லாருக்கும் காமிக்கணும்னு ஒரு ஆசை. உங்கள் மூலமாக எல்லார் மூலமாகவும் நல்லது நடந்தால் ஒரு சந்தோஷம். இங்கே வந்து சேவிக்க முடியாதவாள் இந்த கோவிலை காமிக்கணும்னு ஒரு ஆசை. இந்த காணொளி மூலமாக எல்லோரும் இந்த பெருமாள் சன்னதிகளை பார்க்கலாம். இனிமே வர போகிற காணொளிகளில் நடக்கக்கூடிய உற்சவங்களை என்னால் முடிஞ்ச அளவுக்கு பதிவு பண்ணி உங்கள் எல்லாருக்கும் அனுப்பலான்னு ஒரு ஆசை. வாங்க எல்லோரும் ஒரு டூர் மாதிரி போய் பார்ப்போம். வணக்கம். ஹாய் எவ்ரிபடி. நான் இப்போ எங்கள் மாமனார் ஊர் பாதிரி கோவிலில் இருக்கேன். இது எங்கே இருக்குன்னா, மேல்மருவத்தூர் டு வந்தவாசி போகிற ரூட்டில் ராமாபுரம்ன்ற ஸ்டாப்பிங்கில் இறங்கணும். இறங்கிட்டு அங்கேருந்து உள்ள ஒரு 2.5 கிலோமீட்டர். ஊர் பேர், கிராமத்தோட பேர் பாதிரி. இது கோவில் வாசல். கோவில் வாசல்லேருந்து நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி, அதுக்காக கோவில் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கா. கோலம் ஊர் மக்கள், அந்த ஊரில் ஆட்கள் தான் வந்து போட்டாங்க. லேடிஸ், ஒரு 10வது படிக்கிற பொண்ணு தான் போட்டது. பேர் சங்கீதா, அந்த பொண்ணு பேர். இந்த கோலம் போட்டது. உள்ள என்ட்ரன்ஸ் இது, கோவில் என்ட்ரன்ஸ். ரொம்ப பழமையான கோவில்ப்பா. வரதராஜ பெருமாள் அண்டு பெருந்தேவி தாயார். காஞ்சிபுரத்தில் எப்படியோ அதே மாதிரி கோவில். கோவில் உள்ள போகிற வழி. இது பெருமாள் சன்னதி. கஜஸ்தம்பம், கொடிமரம்னு சொல்வா இல்லையா, கஜஸ்தம்பம். அப்படியே பிரதட்சணமாக போனோம்னா பெருமாள் சன்னதி. காலம்புற பெருமாள் எழ பண்ணணும். உற்சவர் கருடாள். பெருமாள் சன்னதி. காலம்புற வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாள் இது புறப்பாடாகும். அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கா. இப்போ மணி 10:20. தாயார் சன்னதி, தேசிகர் சன்னதி, இதெல்லாம் இவங்க ஃபேமிலி கட்டினது. ஹஸ்பண்டோட ஃபேமிலியில். தேசிகர் நிஜமாவே ரொம்ப அமைதி, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே எவ்ரிபடி, இவ்வளவு நேரம் பொறுமையாக வீடியோவை பார்த்ததுக்கு மிகவும் நன்றி.